ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டாக்ஸ், ஒரு மல்டி பேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரீவியஸாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹை ரிட்டர்ன் இருக்கக்கூடிய ஸ்டாக்குடைய குவாலிட்டி என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய மெத்தட் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தடு. இது வந்து ஒரு நல்லாவே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இந்த மெத்தடை பற்றி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறையா சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மல்டிபேக்கர் குவாலிட்டி. ஓகேங்களா, மல்டிபேக்கர் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குடைய குவாலிட்டி வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்கணும். ஓகேங்களா, ஹை டிமாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாக்ஸில் நான் போட்டுக்கிறதா ஹை டிமாண்ட். அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து பை ஹோல்டு லார்ஜ் குவான்டிட்டி. அதாவது வந்து எப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணி ஒரு ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்க இல்லை சென்னை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு வந்து 100 டன் அரிசி வந்து மக்களுக்கு மினிமம் சிம்பிளாக தேவைப்படுது அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து ரெகுலர் மினிமமே ஒரு நாளைக்கு வந்து 100 டன் அரிசி தேவைப்படுது அப்படின்னா, இது வந்து ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு 100 டன் அரிசி தேவைப்படுது அப்படின்னா, இப்போ ரெகுலராகவே வந்து 100 டன்னை வந்து கன்சம்ஷன் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு வியாபாரி நல்லா அவர் தான் அதிகமாக சேல் பண்ணார், கிட்டத்தட்ட 30 டன் அவர் மூலமாக தான் வருது அப்படின்னா, அவர் வந்து அந்த 30 டன்னை லாக் பண்ணி பதுக்கி வச்சுறாருன்னு வச்சுக்கோங்க. மீதி 70 டன் தான் இருக்கும். ஸோ இது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, எக்கனாமிக்ஸில் அப்படியே ஒவ்வொரு சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் கடையில் அரிசி வாங்கும்போது இப்போ ஒரு 10 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்த 10 பேர்த்துல ஒரு 5-6 பேர்த்துக்கு கிடச்சிரும், ஒரு 4 பேர்த்துக்கு வந்து இருக்காது. ஸோ என்ன அரிசி வரவே இல்லையா அப்படிங்கிற கொஷின் தான் வரும். அப்புறம் வேறு கடைக்கு போவாங்க. ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த கடைகளுக்கு போகும்போது கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோல்சேல் பீப்புள்ஸ் கிட்ட போவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் கம்மியாக தான் இருக்கும். அப்போது கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, ஒரு 100 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, 100 ரூபா அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த விலை வந்து ஏறும். ஸோ இந்த சப்ளை அண்டு டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து பேசிக் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து கரெக்டாக இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஒரு இடத்துல நிற்கும். இந்த சப்ளை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் கம்மியாகும், டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ளை குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சப்ளை டிமாண்ட் கர்வு, பேசிக் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்கனாமிக்ஸ். ஸோ இது மாதிரி கம்பெனியில் இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் ஹோல்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை அடுத்தடுத்து வாங்குறவங்களுக்கு உண்டான அந்த குவான்டிட்டி வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கும்போது ஸோ அடுத்தடுத்து வரவங்களுக்கு இருக்காதுங்கும் போது வேற யாராவது செல் பண்ணணும் இல்லையா, செல் பண்ணும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸ் வச்சு தான் செல் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இன்வெஸ்டர்ஸ் இப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் ஆஃப் கம்பெனி. ஏன்னா அவங்க வந்து அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பொட்டன்ஷியலாக பார்க்குறாங்க, ஃபியூச்சரில் வந்து இந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு ப்ரைஸ் போகும் அப்படிங்கிறதுனால அவங்க வாங்கி ஹோல்டு பண்ணுறாங்க. ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்பாங்க. ஜஸ்ட் வந்து பை அண்ட் செல் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களால வந்து குவான்டிட்டி வந்து எதுவுமே வந்து ஹோல்ட் ஆகாது. ஸோ டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணுறவங்க, அதாவது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் ஹோல்டு பண்ணுறவங்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கிரியேட் ஆகும், சப்ளை வந்து கம்மியாகும். ஸோ இதோடைய எஃபெக்ட் என்ன, ஆட்டோமேட்டிக்காகவே லோ சப்ளை குவான்டிட்டி, ஸோ மோர் டிமாண்ட் அண்ட் ஹை ப்ரைஸ். இதுதான் 3 தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இது பேசிக் ஆஃப் எக்கனாமிக்ஸ், உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஹவு டு வி நோ த இன்வெஸ்டர்ஸ் மூவ் அண்ட் ஒய்? நம்ம எப்படி இந்த இன்வெஸ்டர்ஸுடைய மூவ் வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா அப்படி ஒரு மூவ் வந்து ஒரு ஸ்டாக்ல அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ அது ஏன் அந்த கண்டுபிடிக்கிறதுனால அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிக் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இன்ஃபர்மேஷன் அட்வான்டேஜ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஃபண்ட் ரிசர்ச் கம்பெனிஸ், அதாவது ஈக்விட்டி ரிசர்ச் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்மால் கேப் கம்பெனிக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா கூட அவங்க எப்படி போய் வாங்குறாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அனலிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து டைரெக்டாக அந்த ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணியே பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்காக ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். ஃபேக்ட்ரியை டைரெக்டாக ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க அந்த ஃபேக்ட்ரி ப்ளஸ் அந்த ஃபேக்ட்ரி ப்ராடக்ட் பண்ணக்கூடிய, அதாவது தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எங்கே போய் சேருதோ அந்த ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்கிட்டையுமே அந்த பொருள் எப்படி மூவ் ஆகுது, மார்க்கெட்டில் மக்கள் விரும்பி வாங்குறாங்களா
ஸோ சப்ளை மூவ் ஆகுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம மாதிரி சார்ட்டில் மட்டுமே அனலைஸ் பண்ணி நம்ம வந்து சிஸ்டமில் மட்டுமே இருந்து பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி பார்ப்பாங்க. இது ஒரு ஃபுல் டைம் ஜாப், ரொம்ப சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா அவங்க பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு அவங்க கம்பெனியில் வந்து 10% 15% ரிட்டர்ன் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் அப்படி ஒரு கம்பெனியே இல்லாமல் போயிருச்சுன்னு வச்சுங்களேன், ஸோ அந்த கேபிட்டல் லாஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பீப்புள் கிட்ட ட்ரஸ்ட் போயிடும். ஈவன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து பெரிய ரிஸ்க். ஸோ வெல் ரிசர்ச் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள்ஸ் வந்து பண்ணக்கூடியது. அதனால அவங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் அட்வான்டேஜ் இருக்கும். ஏகப்பட்ட டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்து விஷயங்கள் வந்து அவங்க பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வாங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதே மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அட்வான்டேஜ் நம்மளோட அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் சேம் தான். ஆனால் ஒரு சில ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸ், ஒரு சில கம்பெனிஸ் ஃபோன் பண்ணி பேசுகிறதோ, இல்லை மேனேஜ்மெண்ட்டில் கேட்குறதோ, இல்லை வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணுறதோ, ஆஃப்லைனில் இறங்கி ரிசர்ச் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளும் பண்ணலாம். ஆனால் வந்து அவங்கக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் அது ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தே ஹேவ் மோர் மணி டு ஹோல்டு மெனி ஷேர்ஸ். அதாவது வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாக்ல ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னொரு ஸ்டாக்ல ஒரு 1000, இன்னொரு ஸ்டாக்ல ஒரு 1000, இப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டாக்ல மினிமம் வந்து 1 கோடி 2 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அங்கதான் மேஜர் ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணப்படும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இம்பாக்ட் அந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா கிரியேட் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன் கிரியேட் ஆகிறதுனால தான் வந்து ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட்டுக்கு அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் அட்வான்டேஜ் கிடைக்குது. ஏன்னா டிமாண்டை வந்து அவங்க ஹோல்டு பண்ணுறதுனால. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் என்ன சொல்லுவோம்னா ஃபாலோ த எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாலோ த எலிஃபென்ட் அப்படின்னா இந்த எலிஃபென்ட்ங்கிறவங்க இவங்க தான் யானைகள். ஸோ ஸ்மார்ட் மணி, பிக் மணி இவங்களை தான் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதனால தான் பொதுவாக வந்து ஃபாலோ த எலிஃபென்ட் அப்படிங்கிறத இப்போ பொதுவாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸான இன்வெஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கேம்பிளிங் மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும். ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணால் அந்த நாலேஜை லேர்ன் பண்ணணும். இப்போ எப்படி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஏன்னா இங்கே வந்து கடைசியில் நீங்கள் ஒரு பை அண்ட் செல் பட்டனை தான் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது வந்து 2 விஷயம் தான். பை அண்டு செல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. எத்தனை குவான்டிட்டி போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த 3 தவிர நீங்கள் வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இது ஒரு டிசிஷன் மேக்கிங் பிஸ்னஸ். ஸோ டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படும், நமக்கு வந்து நாலேஜ் வந்து ஸ்ட்ராங்காக தேவைப்படும். ஸோ நம்ம நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய இந்த பிஸ்னஸில் ஒரே வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த எஃப்ஐஐ டிஐன்னு 2 பேர் இருக்காங்க. எஃப்ஐஐ அப்படின்னா யாரு? ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், சரிங்களா? இவங்க தான் வந்து எஃப்ஐஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது டிஐஐ அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ். டிஐஐ அப்படின்னா டொமஸ்டிக், நம்மளுடைய கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்கள தான் வந்து டிஐஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்களுடைய பையிங் பேட்டர்ன் ஒரு கம்பெனிஸ்ல எப்படி இருக்கு, இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் இருக்கிற ஸ்டாக்ஸை எப்படி வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம இதை வந்து ஜட்ஜ் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் பொதுவாக வந்து எஃப்ஐஐ டிஐ இவங்க 2 பேருமே பை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். பை பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ல ரியாக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து எஃப்ஐஐ செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஏஐ அதை பை பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? டிஏஐ செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து எஃப்ஐஐ பை பண்ணியிருப்பாங்க. இப்படித்தான் வந்து நிறைய தடவை நடக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் கேசஸ்ல இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு ட்ரேடு வந்து பேலன்ஸ் ஆகிடும், சரிங்களா? ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்து வாங்கி ஹோல்டு பண்ணாதான் உங்களுக்கு வந்து டிமாண்ட் கிடைக்கும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை அப்படியே இன்னொருத்தர்கிட்ட விற்கிறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு சேல் பண்றாங்க, இங்க 1 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த 1 கோடியுடைய பையிங் சப்ளை தான் ஹோல்ட் ஆயிருக்கு, புரியுதுங்களா? அப்போ இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நடக்கும். ஏன்னா எஃப்ஐஐ உடைய செல்லிங் குவான்டிட்டியை பை பண்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி டிஏ கிட்ட தான் இருக்கும், இல்லைன்னா இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் எஃப்ஐஐ வந்து செல் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி டிஏ பை பண்ணுவாங்க, டிஏ செல் பண்ணாங்கன்னா எஃப்ஐஐ பை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து நடந்துட்டு இருக்கும். இப்படி பண்ணும்போது இது வந்து ட்ரேட் வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. இப்படி வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அதாவது வந்து 2 பேர், அதாவது நீங்கள் எஃப்ஐஐ அப்போ செல் பண்ணி டிஐ பை பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம போகக்கூடாதா, இல்லை டிஐ பை பண்ணி எஃப்ஐஐ செல் பண்ணாங்கன்னா இது போகக்கூடாது அப்படின்னு கிடையாது.
அவங்க செல் பண்ணுறதுக்கும் இவங்க பை பண்ணுறதுக்கும் காரணங்கள் இருக்கலாம். அந்த ஸ்டாக் வந்து நல்லா போகிறதாகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த லெவல் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுல நமக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் நம்ம வந்து 2 பேருமே கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாக்குடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அந்த இடத்துல வந்து நமக்கு குவான்டிட்டி ஸ்க்வீஸ் ஆகிறதும் சப்ளை வந்து ரொம்ப குறையிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாலிடாக இருக்கும். அதனால நம்ம வந்து என்னன்னா 2 பேருமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதனால தான் எஃப்ஐ அண்ட் டிஏ போத் ஆர் இன்க்ரீசிங் தேர் ஸ்டேக் இன் சம் கம்பெனிஸ் இஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து அவங்க வந்து 2 பேருமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எப்படி ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது நம்ம எப்படி வந்து ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ப்ரௌசரில் போயிட்டு நம்ம screener.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. இந்த screener.in வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும் இந்த வெப்சைட்டில். இதில் கிரியேட் நியூ ஸ்க்ரீன் இருக்கும். லாகின் இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ தான், லாகின் மட்டும்னா லாகின் பண்ணிங்க. இந்த கிரியேட் நியூ ஸ்க்ரீனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கொரி ஆட் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி வரும். இந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். சேஞ்சுன்னு சொல்லி டைப் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ப்ரொமோட்டர் ஹோல்டிங், எஃப்ஐஐ ஹோல்டிங், சேஞ்ச் இன் டிஏ ஹோல்டிங் இது ரெண்டுமே வந்துருதா. ஸோ நமக்கு வந்து எஃப்ஐஐ ஹோல்டிங் வேணும். ஸோ சேஞ்ச் இன் எஃப்ஐஐ ஹோல்டிங், சாரி சேஞ்ச் இன் எஃப்ஐஐ ஹோல்டிங் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிரேட்டர் தென் அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒரு 0.10 வேணும். நமக்கு ஒரு 0.10% அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். 0.10 அப்படின்னு நீங்கள் கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டுன்னா நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து கிரேட்டர் தென் 0.10 இருக்கணும். அதே மாதிரி அடுத்து சேஞ்ச் இன் டிஏ ஹோல்டிங்கும் 0.10 இருக்கணும். இது ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. இதுதான் பேசிக் அண்டு கேட்டோடைய லாஜிக்கு. இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அண்டு கேட்டு அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. சேஞ்ச் இன் டிஏ ஹோல்டிங் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதுவும் வந்து என்ன பண்ணணும் நமக்கு வந்து கிரேட்டர் தென் 0.10 இருக்கணும். நான் ஏன் 0.10 கொடுக்குறேன்னா நீங்கள் அதுக்கு மேலே கூட கொடுத்துக்கலாம். 0.20 அது தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் மினிமமாவது வந்து ஒரு 0.10 மேலேயாவது இருக்கணும், 2 பேருமே ஹோல்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரன் திஸ் கொரி இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 233 ஸ்டாக் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா. இப்போ இவ்வளோ ஸ்டாக் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட அதாவது கிட்டத்தட்ட 3000 கம்பெனிக்கு மேலே இருக்கிறதுல 233 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஃபில்டர் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட 3000 கம்பெனியில். இப்போ நம்ம வந்து லாய்டு மெட்டல்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி எடுத்துக்குவோம். சும்மா ஃபர்ஸ்ட்ல வரதுனால அதையே நம்ம எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து அது பேஸ்டான அடுத்தடுத்த ஃபில்டர்ஸ் வந்து நான் ஒரு சில தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வரும். கீழே லாஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து 1.010% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 1.95% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து செப்டம்பர். ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இப்போ வந்து நம்ம நவம்பரில் இருக்கிறோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லிலையும் தான் அவங்க எவ்வளோ ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வரும். குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது தான் அதோட சேர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஹோல்டு பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் எவ்வளோ ஷேர் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரும். ப்ரொமோட்டர் விற்றுருக்காங்களா, வாங்கியிருக்காங்க, எல்லாமே அந்த டேட்டாவில் வரும். அப்போது இது எல்லாமே ஒரு 3 மாதம் ப்ளஸ் தான். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஹோல்டிங் பேட்டர்னை வச்சு நீங்கள் உடனே கிடைக்கிற மாதிரி நம்ம தெரியும். ஆனால் அது 3 மாதத்துக்கு முன்னாடி கூட வாங்கியிருக்கலாம், என்னைக்கு வேணால். இப்போ இன்னைக்கு கூட ஒரு ஸ்டாக்ல நீங்கள் எஃப்ஐஐயோ பையோ ஹெவியாக வாங்கியிருக்கலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த தேர்டு குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 மாதத்துக்கு உள்ளேயே வாங்கி அதுக்குள்ளேயே அடுத்த குவார்ட்டர் வரும்போதே செல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பிஹேவியர்லாம் வந்து பெருசாக எஃப்ஐடிஐ பண்ண மாட்டாங்க. அவங்க எஃப்ஐஐ ஷார்ட் டேர்ம்னா கூட அவங்க வந்து 2 to 3 இயர்ஸாவது ஹோல்டு பண்ணுவாங்க. டிஐ வந்து மோர் தென் 5 இயர்ஸ் ஹோல்டு பண்ணுவாங்க. இந்த லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் தான் போவாங்க அவங்க. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் இதை வந்து
ஒரு சம் சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நெருப்பு இல்லாமல் போயாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ 0.07% இன்க்ரீஸ் இருந்தது ஜூனில். அதுக்கடுத்து 1.26% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் பப்ளிக், அதாவது இன்ஸ்டியூஷனாக இல்லாமல் நார்மல் பப்ளிக் கூட 3.09 33.28%, அதாவது 33.09 33.28% கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3 பேருமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து 6.65 63க்கு கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் செல் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு இவங்க குவான்டிட்டி ஃபில் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் இதுதான் நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த செல்லிங் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட அவங்க செல் பண்ணாலும் மோர் தென் 60% வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க. அதனால இது வந்து ப்ரொமோட்டர் வந்து அதிகமாக ஹோல்டு பண்ணியிருக்கிற கம்பெனியோட லிஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ மோர் தென் 60% வச்சிருக்கிறதுங்கிறதே வந்து ஒரு ஹையர் பர்சன்டேஜ் தான். ஸோ பிலோ 50 பிலோ 40 இந்த மாதிரிலாம் போனால் தான் நம்ம சொல்ல முடியும். அதுவும் வந்து பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ மோர் தென் 60%னா நல்ல ஹோல்டிங் பர்சன்டேஜ் தான். ஸோ இதில் பெருசாக ஹோல்டிங் பேட்டர்னில் எந்த நெகட்டிவும் இல்லை, ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்குடைய இம்பார்ட்டன்ட். ஆனால் இப்போ இதே வந்து சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சார்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் சார்ட் நீங்கள் பார்த்தீங்க 1 இயர் சார்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பல வருஷம் இந்த ஸ்டாக் வந்து ஒரே இடத்துல பென்னி ஸ்டாக்காகவே இருந்திருக்குது. ஓகேங்களா, இந்த 2021 இருந்து தான் பயங்கரமாக மூவ் ஆகி 1000 ரூபாய்க்கு போய் நின்றுச்சு. ஸோ பெரிய லெவலில் ஒரு ஜம்ப்பு. ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. இதெல்லாம் மேபி ஒரு சாலிடான ஒரு பையிங் பேட்டர்ன். ஓகேங்களா, இந்த ஸ்டாக் வந்து ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஆனால் இந்த இடத்துலையே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது எஃப்ஐஐ வாங்கியிருக்கலாம், வித்திருக்கலாம், டிஏ வாங்கியிருக்கலாம், வித்திருக்கலாம், யார் வேணால் வாங்கியிருக்கலாம், ப்ரமோட்டர் கூட வாங்கியிருக்கலாம், நிறைய இது நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல 2 விஷயங்கள் தெரியுது. ஒன்று வந்து எஃப்ஐடிஏ நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கும் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் லாஜிக். ஓகேங்களா, இது ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை மட்டுமே வச்சு வாங்கிடலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல நம்ம மேஜர் ஆஃப் மிஸ்டேக் பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக் வந்து 924 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்குடைய வேல்யூஷன் என்னன்னே தெரியாமல் ஒரு ஹை ப்ரைஸ் எது, லோ ப்ரைஸ் எது, எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வாங்கணும், எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் வந்து ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கை போய் வாங்கிடுறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஓவர் வேல்யூடு பார்க்கறதுக்கு நல்லா ஏறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மார்க்கெட் விழுகும்போது பயங்கரமாக விழுகக்கூடிய கரெக்டாகக்கூடிய ஸ்டாக் வந்து அதுதான். அது எப்போ வேணாலும் விழுகலாம். ஸோ இந்த ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. லாங் டேர்மில் பெரிய லெவலுக்கு லாஸ் எடுத்து விட்டுரும். ஸோ அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ். இப்போ எப்படி வேல்யூஷன் பண்ணணும்? ஸோ இந்த வேல்யூஷன் பண்ணால் மட்டும்தான் ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி வேல்யூஷன் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வேல்யூஷன் வந்து நீங்கள் கற்றுக்கணும். இது சிம்பிளாக எல்லாரும் பண்ண முடியும், அதுக்குண்டான மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து நீங்கள் இந்த ஸ்டாக்ல பண்ண வேண்டியது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். இதில் வந்து பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் பேசிக்லேருந்து நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வேல்யூஷனை கற்றுக்கணும் அப்படின்னா investorstamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. இதில் போனீங்கன்னா கோர்சஸ் செக்ஷன் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்துருக்கிற கோர்சஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வேல்யூஷன் எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்னா, இந்த ஈக்விட்டி வேல்யூஷன் மாஸ்டரி அப்படிங்கிற கோர்ஸ் அப்சல்யூட் வேல்யூஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீச் பண்ணுது. சரிங்களா, அப்சல்யூட் வேல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நான் கொடுத்துருக்க எஃப்ஐடிஏ மெத்தட் படி உங்களுக்கே தெரிஞ்சிருந்தா நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இல்லை தெரியல நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் கற்றுக்கலாம். இது ரிலேட்டிவ் வேல்யூஷன். இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டண்டான ப்ரொஃபஷனலான வேல்யூஷன் மெத்தடாலஜி. இது எல்லாருமே பண்ண முடியும். இது கம்ப்ளீட்டாக கோர்சஸ் ப்ளஸ் எக்ஸல் ஷீட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு போனீங்கன்னா, இந்த ஆப்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போனீங்கன்னா இதில் வந்து வேல்யூஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக வேல்யூஷனுங்கிறது ஒரு சின்ன ஒரு கால்குலேட்டர் ஆப் மாதிரியே பண்ணி நான் உங்களுக்கு வந்து இந்த சைட்லேயே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் தனியாகவே நான் எக்ஸல் ஷீட்லேயே நானே பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸல் ஷீட்டு இதில் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்து இதையும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். நீங்கள் முதல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இந்த ஆர்டர் எந்த ஆர்டரில் இருக்குதோ 1 2 3 இப்படி நீங்கள் இந்த ஆர்டர்லேயே லேர்ன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த எல்லா கோர்சஸ்லையும்
வீடியோஸ்லையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரீமியம் இதில் வந்து எப்படி ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸில் இண்டெக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன்ஸுடைய பேசிக்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜிங் யூஸ் பண்ணி எப்படி வந்து டெய்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி பண்ணுறது, ஹெட்ஜிங் வித் செல்லிங் லோ மார்ஜினில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையே நான் இதில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் லைவ் ட்ரேடும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதிலெல்லாம் லைவ் ட்ரேடு நிறைய, எல்லாமே லைவ் ப்ராக்டிக்கல் நிறைய பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் கோர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுகும் போது எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ காப்பாற்றுறது அப்படிங்கிறத கூட நம்ம ஹெட்ஜிங் பண்ணி எப்படி அந்த இடத்துலையும் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஹெட்ஜிங் மெத்தடாலஜிஸில் கிளியராக வந்து உங்களுக்கு கால்குலேஷன் ஃபார்முலா எல்லாத்தோடையும் நான் இதுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த FIDA பேட்டர்னை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியலன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா கோர்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். தனித்தனி கோர்ஸுக்கு தனித்தனி ப்ரைஸ் கிடையாது. ஃபியூச்சரில் நான் கோர்ஸ் போட்டாலும் இதுலேயே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு FIDA பேட்டர்னை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை நம்ம ஒரு ஒரு மல்டிபேக்கர் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.